ஃபீனாலோட இயற்பியல் பண்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த தலைப்பு பார்க்கலாம். ஃபீனால் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நிறமற்றது, அதாவது கலர்லெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊசி வடிவமுடைய படிகம், அதாவது ஒரு நீடில் ஃபார்மட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்டல் அப்படிங்கிறாங்க. இது நீர் உறிஞ்சும் தன்மை, அதாவது ஹைக்ரோஸ்கோபிக் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர் உறிஞ்சும் தன்மை இருக்கும். அடுத்தது அரிக்கும் தன்மை, கரோசிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய அரிக்கும் தன்மையும் இருக்குது. மற்றும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா விஷத்தன்மை கொண்டதாகவும் உள்ளது. காற்று மற்றும் ஒளி, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காற்று மற்றும் ஒளி, அதாவது லைட் அண்ட் ஏர் நீங்கள் வந்து இதில் இந்த ஃபீனால் மேலே படுற மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு இளம் சிவப்பு நிறமாக வந்து மாறக்கூடிய இயல்புடையது. எளிய ஃபீனால்கள் நீர்மமாகவும் அல்லது குறைந்த உருகுநிலை மெல்டிங் பாயிண்ட், குறைந்த உருகுநிலை கொண்ட திண்மங்களாகவும் உள்ளன. இவை மிக அதிக கொதிநிலைகளை கொண்டுள்ளன. ஃபீனாலில் ஹைட்ரஜன் பிணைப்பு, இது ஒரு முக்கியமான ஒரு பிணைப்பு. இந்த ஹைட்ரஜன் பிணைப்பு இருப்பதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீரில் குறைந்த அளவு வந்து கரையக்கூடிய தன்மை பெற்றிருக்கிறது. பொதுவாகவே கரிமச் சேர்மங்கள் வந்து நீரில் வந்து கரையாது. பட் ஒரு சில கரிமச் சேர்மங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிறிதளவு கரையாது, ஸ்லைட்லி வந்து சாலபிள் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு காரணம் வந்து அந்த மூலக்கூறில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் பிணைப்பு, இந்த ஹைட்ரஜன் பாண்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தின் காரணமாக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது குறைந்த அளவு கூட கரையக்கூடிய தன்மையை பெற்றிருக்கிறது. இருப்பினும் பதிலீடு செய்யப்பட்ட ஃபீனால்கள் வந்து நீரில் கரைவதில்லை. இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட். ஃபீனால் நார்மலாக ஒரு ஃபீனாலாக இருந்துச்சுன்னா அது தண்ணியில் குறைந்த அளவை மட்டும் கரையக்கூடிய தன்மை இருக்கும். ஆனால் அதே ஃபீனால் வந்து பதிலீடு அடைஞ்சிருந்துச்சு அப்படின்னா அப்போ அந்த மாதிரியான இருக்கக்கூடிய ஃபீனால்கள் வந்து என்ன பண்ணுறதில்லை அப்படின்னா நீரில் வந்து கரைவதில்லை. இப்போ வேதிப்பண்புகள் அப்படின்னு பார்க்கலாம். வேதிப்பண்புகளில் OH தொகுதிக்கான வினைகள், அதாவது ROH அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம என்ன சொல்லுவோம், ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த AROH அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபீனாலை வந்து AROH அப்படின்றத இப்படி மென்ஷன் பண்ணலாம். அப்போ இந்த ஏஆருங்கிறது எதை குறிக்குதுன்னா C6H5 அண்டு OH. இப்போ இதில் இங்கே இருக்கக்கூடிய இந்த OH தொகுதியை முழுவதும் வினைக்கு உட்படுத்தக்கூடிய வேதி பண்புகளை தான் நம்ம பார்க்குறோம். இப்போ ஃபீனாலானது வந்து ஜிங்க் துகளுடன், ஜிங்க் டஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜிங்க் துகளுடன் வினை. இப்போ ஃபீனால் எடுத்துக்கிட்டு அந்த ஃபீனால் கூட ஜிங்க் துகளில் வந்து சேர்க்குறோம் அப்படின்னா இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆக்சிஜன் இந்த ஒரு ஜிங்கோட சேர்ந்து நமக்கு எதா மாறிடுது அப்படின்னா ஜிங்க் ஆக்சைடாக மாறிடுது. அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் இந்த கார்பனோடு நேரடியாக பிணைக்கப்படுகிறது. அப்படிங்கும்போது அப்போ ஃபீனால் இருந்து நமக்கு தேவையான என்ன பெறப்பட்டது அப்படின்னா ஒரு பென்சீன் பெறப்பட்டது. அடுத்த வினை வந்து அமோனியாவுடன் வினை. அமோனியாங்கிறது நமக்கு ஃபார்முலா தெரியும், இந்த NH3 அப்படிங்கிறதா அமோனியா. இது அன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைடு அப்படின்னு சொல்லக்கூடிய நீரற்ற ஜிங்க் குளோரைடுடைய முன்னிலையில் இந்த ஃபீனால் கூட அமோனியாவை நீங்கள் வினைப்படுத்துனீங்க அப்படின்னா இந்த அமோனியா நம்ம எப்படி எழுதலாம், HNH2 அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். அப்போ இந்த இடத்துல ஒரு கிளிவேஜ் நடந்துச்சு அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் வந்து இந்த OH வந்து கூட சேர்ந்து இது எதா மாறிடும் அப்படின்னா ஒரு நீர் மூலக்கூறை வந்து நமக்கு கொடுத்துரும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த NH2 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமீன் குரூப் வந்து இந்த பென்சீன் ரிங்கில் வந்து நேரடியாக பிணைக்கப்பட்டிருக்கும். அப்போ பிணைக்கப்படும் போது நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா அனிலீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரைமரி அமீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அரோமேட்டிக்கில் இருக்கக்கூடிய ஒரு பிரைமரி அமீன் சொல்லக்கூடிய அனிலீன் வந்து நமக்கு கிடைக்குது. அடுத்த வினை எஸ்டர் உருவாதல் வினை. எஸ்டர் அப்படிங்கிறது அதான் ஜென்ரல் ஃபார்முலா தெரியும், நம்ம RCOOR, இதுதான் வந்து நமக்கு எஸ்டர்னு சொல்லுவோம். இந்த ஆறுங்கிறது எதை மென்ஷன் பண்ணுறதுன்னா ஆல்கைல் தொகுதி. அல்லது இப்போ இதை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீனாலை பற்றி படிச்சுட்டு இருக்கிறதுனால இந்த ஆறுக்கு பதிலாக வந்து என்னவும் வரலாம் அப்படின்னா ஆறுக்கு பதிலாக நம்ம என்ன சொல்லலாம், AR அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு எஸ்டரை வந்து எப்படி உருவாக்குறது அப்படின்னு பார்க்கலாம்.
இதற்கான ஒரு முக்கியமான வினை ஸ்காட்டன் பௌமன் வினை அப்படின்னு சொல்லக்கூடிய மிக மிக முக்கியமான அடிக்கடி கேட்கக்கூடிய வினையும் கூட. இப்போ இதில் ஃபீனால் அமில குளோரைடுங்கிறது இதுதான். இந்த அமில குளோரைடுடன் வினைப்பட்டு எஸ்டர்களை வந்து தருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த எஸ்டர் வந்து எப்படி ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜனும் இங்கே இருக்கக்கூடிய இந்த சிஎல்லும் சேர்ந்து நமக்கு என்ன கொடுத்துரும் அப்படின்னா ஒரு HCl கொடுத்துரும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய CH3CO, இந்த CH3CO, இந்த ஆக்சிஜன் அப்படியே திருப்பி பாருங்கள், OC6H5. அப்போ இதுதான் வந்து நமக்கு தேவையான ஒரு எஸ்டர். அப்போ இதை வந்து நீங்கள் எதா பார்க்கலாம் அப்படின்னா, இது ஒரு ஆறாகவும் இதை வந்து ஒரு ARஆகவும் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கிது, ஒரு எஸ்டர் கிடைக்கிது. அப்போ இந்த எஸ்டனுடைய பேர் என்ன அப்படின்னா இந்த ஃபினைல். இது இந்த C6H5 அப்படிங்கிறத ஃபினைல். அடுத்து 2 கார்பன் இருக்கிறதுனால இதோடைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபினைல் எத்தனோயேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எஸ்டர் நமக்கு கிடைக்குது. இதுக்கு வந்து ப்ரெசென்ட் நம்ம என்ன பயன்படுத்திருக்காங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு முன்னிலையிலையும் நெக்ஸ்ட் PY அப்படின்னு சொல்லக்கூடிய எதனுடைய ஷார்ட் சிம்பிள் அப்படின்னா பிரிடின் அப்படின்னு சொல்லக்கூடிய அதனுடைய ஷார்ட் சிம்பிள். இப்போ இதனுடைய முன்னிலையில் தான் இந்த வினையானது நிகழ்த்தப்படுகிறது. இப்போ இதே போல் ஒரு ஃபீனால் எடுத்துக்கிட்டு பென்சாயில் குளோரைடு அப்படின்னு சொல்லக்கூடிய C6H5COCl. இப்போ மேலே பார்த்தா அதே சேம் ரியாக்ஷன் போல தான் இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜனும் இங்கே இருக்கக்கூடிய சிஎல்லும் சேர்ந்து ஒரு HCl வந்து கொடுத்துடலாம். பேலன்ஸ் இருக்கக்கூடியது C6H5COOC6H5. அப்போ இதோடைய பேர் வந்து ஃபினைல். நெக்ஸ்ட்டு பென்சோயேட், இதுதான் இதனுடைய நேம். இப்போ இந்த ஸ்காட்டன் பௌமன் வினை கேட்டாங்க அப்படின்னா இந்த 2 ரியாக்ஷனில் ஏதாவது ஒரு ரியாக்ஷன் மட்டும் நீங்கள் எழுதுனா போதுமானது. இதுவும் ஒரு முக்கியமான ஒரு வினையும் கூட. அடுத்த வினை ஈத்தர்கள் வந்து எப்படி உருவாகுது அப்படிங்கிறதுக்கான அடுத்த வினை ஈத்தருங்கிறது ஜென்ரலாகவே நம்ம அந்த சிம்பிள் என்ன அப்படின்னா ROR அப்படிங்கிறது தான் ஈத்தர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஜென்ரலான ஈத்தருடைய ஃபார்மேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு அல்கைல் தொகுதியில் வச்சு இருக்கக்கூடிய ஒரு ஈத்தராக இருந்தால் இந்த RORன்னு சொல்லலாம். இல்லை ஒரு அல்கைல் அண்டு ஒரு அரைல் இருக்கக்கூடியதாக இருந்துச்சு அப்படின்னா ROAR அப்படின்னு சொல்லலாம். இதே இது ரெண்டுமே அரைல் தொகுதியாக இருந்துச்சு அப்படின்னா AROAR அப்படின்னு சொல்லக்கூடிய. ஸோ இது போல் இருக்கக்கூடிய ஒரு ஈத்தரை வந்து எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறதான் ஸோ இந்த வினையினுடைய இந்த வில்லியம்சன் ஈத்தர் தொகுப்பு வினையினுடைய முக்கியமான நோக்கம். இப்போ ஃபீனாலினுடைய காரக்கரைசல் அல்கைல் ஹாலைடுடன் வினைப்பட்டு நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா ஈத்தர்களை வந்து தருகிறது. இப்போ அல்கைல் ஹாலைடுகளை கார முன்னிலையில் ஃபீனாக்சைடு அயனியால் கருக்கவர் பதிலீட்டு வினைக்கு உட்படுகிறது. இப்போ கீழே கொடுத்துருக்க இந்த ரியாக்ஷன் நீங்கள் பார்க்கலாம். இந்த ரியாக்ஷனில் ஒரு ஃபீனால் எடுத்துக்கிட்டாங்க. அந்த ஃபீனாலை சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் கூட இங்கே இருக்கக்கூடிய ஒரு OH இணைஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துரும், ஒரு நீர்மூலகு கொடுத்துரும். இந்த NA வந்து இந்த இடத்துல சேர்ந்துருச்சு அப்படிங்கும்போது இது ஒரு சோடியம் ஃபீனாக்சைடை கொடுத்துரும். இப்போ இது கூட ஒரு மெத்தில் அயோடைடை வினைப்படுத்தும் போது இங்கே இருக்கக்கூடிய சோடியமும் இங்கே இருக்கக்கூடிய அயோடினும் சேர்ந்து நமக்கு வந்து சோடியம் அயோடைடை வந்து நமக்கு கிடைக்கிது. பேலன்ஸ் இந்த CH3 இந்த இடத்துல வந்து ஆக்குபை பண்ணிக்கிறோம். அப்போ நமக்கு இந்த காம்பவுண்டு எப்படி கிடைக்குது அப்படின்னா ஒரு அனிசோல் காம்பவுண்ட் வந்து நமக்கு கிடைக்குது. இப்போ இது ஒரு மீத்தாக்சி பென்சீன். இந்த CH3Oங்கிறத மீத்தாக்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கீழே இருக்கக்கூடிய பார்ட் வந்து பென்சீன். ஸோ இதோடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மீத்தாக்சி பென்சீன் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இது வந்து நம்ம சொன்ன இந்த மேலே சொன்ன 3 பார்ட்டில் என்ன டைப்பில் இருக்குது அப்படின்னா, அதாவது ARO அண்டு R அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ARங்கிறது இந்த ஃபினைல் குரூப்பையும், ஓங்கிறது ஆக்சிஜன், அடுத்தது இந்த ஆறுங்கிறது CH3 சொல்லக்கூடிய மெத்தில், இதை குறிக்குது. ஸோ இது இப்படித்தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வில்லியம்சன் சிந்தசிஸ் முறையில் நமக்கு தேவையான ஒரு ஈத்தரை வந்து தயாரிக்கக்கூடிய ஒரு முறை. அடுத்தது ஆக்சிஜனேற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த ஒரு தலைப்பு. இந்த ஆக்சிஜனேற்றம் அப்படிங்கிறது இந்த ஃபீனாலை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆக்சிஜனேற்றத்துக்கு உட்படுத்துகிறோம். அதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய வினைப்பான்கள் பார்க்கும்போது
அடர் சல்ஃபூரிக் ஆசிட் பயன்படுத்தலாம், அல்லது அமிலம் கலந்த பொட்டாசியம் டைகுரோமேட் K2Cr2O7 கூடிய பொட்டாசியம் டைகுரோமேட்டை பயன்படுத்தும் போது இது ஆக்சடைஸ் ஆகுது. இப்போ ஆக்சடைஸ் ஆகும்போது நமக்கு இது என்ன ஃபார்மல் கிடைக்குதுன்னா, நமக்கு வந்து 1,4 பென்சோகுயினோன். இங்கே நம்ம 1ன்னு கொடுக்கலாம், இது 2, 3, இது 4, 5, 6 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த 1,4 பென்சோகுயினோன் வந்து நமக்கு இது கிடைக்குது. அடுத்தது ஒடுக்கம்ங்கிறது வந்து நம்ம இங்கிலீஷ் என்ன சொல்லுவோம், இந்த ரிடக்ஷன் அப்படின்னு சொல்கிறது. ரிடக்ஷன்னா என்ன, ஆக்சிஜனை வந்து வெளியேற்றணும், இல்லை ஹைட்ரஜனை சேர்க்கணும், அதுதான் வந்து ஒடுக்கம் வினை அப்படிம்போம். இப்போ ஃபீனாலுங்கிறது வந்து இந்த ஃபீனால் கூட வினையூக்கியினுடைய முன்னிலையில் ஹைட்ரஜன் ஏற்றம் செய்யும்போது வளைய ஹெக்சனால் வந்து கிடைக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபீனாலுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பாண்டை நம்ம பிரேக் பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜனும் இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே இந்த இடத்துல வந்து ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. அந்த ஹைட்ரஜன் இருக்கும்போதே நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜனும் இங்கே ஒரு ஹைட்ரஜனும் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த பாண்ட் என்ன ஆயிரும், பிரேக் ஆயிரும். அதே போல் இங்கே ஒரு ஹைட்ரஜன் சேர்க்கும்போது இந்த பாண்டும் பிரேக் ஆயிரும். இங்கே ஒரு ஹைட்ரஜன் சேர்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலையும் வந்து இந்த பாண்டு பிரேக் ஆயிரும். அப்போ டோட்டலாகவே நமக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா இந்த சைக்ளோ ஹெக்சனால் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு காம்பவுண்ட் நமக்கு கிடைக்குது. அப்போ இந்த ஒடுக்கத்தின் மூலம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபீனால் கூட ஹைட்ரஜனை வந்து சேர்க்கும்போது தான் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா இந்த வளைய ஹெக்சனால் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சேர்மமானது கிடைக்குது. இதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய வினைப்பான் பார்க்கும்போது நிக்கல் 160 டிகிரி செல்சியஸ் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வினையானது நிகழ்த்தப்படுகிறது. உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது.